கோட் சூட் போட்ட ஒரு எளிமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. கோட்டு சூட்டா? உங்களுக்கும் அந்த நோய் வந்துச்சா? மெட்ராஸ் வெயில்ல கோட்டு சூட்டு உள்ள போட்டுக்கலாம், குளு குளுன்னு இருக்கும் சட்டமன்றத்தில். நானும் போய் உட்காந்துருக்கிறேன் நிறைய வாட்டி, நிறைய வருஷம் உட்காந்துருக்குறேன். அது யதார்த்தமா? அது நியாயமா? ஏங்க அதாவது கொஞ்சமாச்சும் கலாச்சார உணர்வு இருக்கணும். கல்யாணத்தில் தான் ஏதோ ரிசப்ஷனுக்கு கோட்டு சூட்டு போட்டுன்னு போகிறாங்க வராங்க, ரைட்டு. ஏன் வேட்டி சட்டை கட்டினா என்ன பிரச்சனை? அவருக்கும் ஸ்டைல அவர் மெயின்டைன் பண்ணலாம். என்னவோ அப்போ அதாவது கோட்டு சூட்டு போட்டால் ஸ்டைலு, வேட்டி சட்டை கட்டினா ஸ்டைல் இல்லையா? நீங்கள் நிறைய காணொலி ஃபுல்லாக எடுக்கிறது இல்லை. நான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் வேஷ்டி போட்டு தான் உட்காந்துருப்பேன். எதுக்கு? வசதியாக இருக்குது வெயிலுக்கு. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பேண்ட் சட்டை தான் போட்டாரு. அவர் எல்லா நாளும் பேண்ட் சட்டை போட்டுன்னு சுற்றலையா? எப்பயாச்சும் வேஷ்டிலையும் போயிருக்கிறாரு, வராருலங்க. நான் என்ன சொல்கிறேன், வசதிக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஒரு சீஃப் மினிஸ்டருன்றது நான் என்ன சொல்கிறேன், என்ன நியூயார்க் மேயரா இல்லை கெனடியன் பிரைம் மினிஸ்டரா? இல்லை ஸ்டைலான முதலமைச்சர்னு சொல்கிறாங்களே சார். சார் உழைக்கிற முதலமைச்சர் தான் வேணும் சார். ஸ்டைலானது படத்தில் காட்டிக்கும். ஸ்டைலாக ஒரு முதலமைச்சர் மாதிரி காட்சி வந்து வெங்கட் பிரபு எடுத்துன்னு போய் காட்டினார். CM 2026 பிளேட். அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க, பாராட்டு தானே சார் விரும்புறாங்க. சார் யங்ஸ்டர் விரும்புறாங்க. CM எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. சரி, யங்ஸ்டர் விரும்புறாருன்னு சொல்றதுக்கு அப்பாவை பப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் நாளைக்கு பாப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் நாளைக்கு பாயான்னு கூப்பிடுவீங்க. இனிமேல் தமிழில் ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நம்ம கலாச்சாரத்தில் குறை இருக்குது, சரி இல்லைன்னா பரவாயில்ல. ஏங்க யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸில் காட்டில் இருக்கிறவர் அவங்க ஊர் துண்டு வந்து கிட்டத்தட்ட கோமண மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அப்புறம் அந்த அந்த நரிப்பல் எல்லாம் போட்டு போய் உக்காந்து ஒரு 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 அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசர் மாதிரி இல்லை, அது வந்து அந்த ஊர் தலைவர் மாதிரி சொல்லுவாங்க வச்சுங்களேன். காட்டில் இருக்கிறவர், ஒரு மலைவாசி, மலையில் வாழறக்கூடியவங்க. அவர் போய் அப்படி கால் மேலே அப்படி கால் போட்டு அந்த மாட்டு கொம்பு அப்படி தொங்குது, அப்படி உட்காந்து அப்படி பார்க்குறாரு. பக்கத்துலலாம் கோட் சுட்டலாம். இதுதான் கெத்து. உண்மையான கெத்து எது? இதுதான். படம் வந்து கெத்து சுத்து கோட்டு தான் சார் போட்டேன். தோரணம்னு ஒன்று இருக்குதுங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு 1000 விமர்சனம் சொல்லுங்கள் சிதம்பரம் மேலே, பிசி மேலே. பாராளுமன்றத்தில் அந்த மனுஷன் அப்படி வேட்டி கட்டினா அப்படி நடக்கிறது ஒரு அழகுங்க. நீ நிறைய பேர் வேஷ்டி கட்டவே தெரியல. என்ன இப்போ வேஷ்டி கட்டினா என்ன? நீங்கள் நான் சொல்கிறேன், பொருளாதாரம் சிம்பிளாக சொல்கிறேன். கோட் ஷூட் போட்டால் ரேமன், ரீட் அண்ட் டெய்லரு, ஷியா ராம்ஸ் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. வேஷ்டி கட்டுன்னு போனீங்கன்னா கோஆப்டெக்ஸு, ராமராஜ் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ரீட் அண்ட் டெய்லரு, ரேமண்ட் நல்லா இருக்கணுமா, இல்லை ராமராஜ், கோஆப்டெக்ஸு, காதிகிராம் நல்லா இருக்கணுமா? சீனியர் அரசியல்வாதிகள்லாம் இவங்க வாழ வைக்கிறாங்களே, ராமராஜ் வாழ வைக்கிறாங்கல்ல. அதாவது நான் என்ன சொன்னா, துண்டை தான் கம்மி பண்ணிட்டீங்க. பிராக்டிகலா சில விஷயங்கள் இல்ல. என்னங்க பிராக்டிகல் இல்ல? ஏன் படத்துல ஒண்டி ஆள போறான் தமிழன் வேஷ்டி கட்டுன்னு ஷூட்டிங் எடுக்கும்போது நல்லா இருக்குதா? பாட்டு போடும்போது மாட்டுக்கும் அவன் தான் வாங்கி கொடுத்தான். நீயா வாங்கி கொடுத்தீங்க மாட்டுக்கு நீதியே? வக்கீலுங்க மாணவர்கள் போராட்டம் அப்பெல்லாம் பாட்டு போட்டு ஏமாத்துறது இல்லை. அப்பெல்லாம் கலாச்சாரம்னு ஏன் அப்ப அதை பண்றீங்க?